கருவேப்பிலை உங்க வீட்டு மருத்துவர். அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில பார்க்கலாம். நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சமையல் அறையிலேயே ஒரு மருத்துவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வெள்ளை கோட்டு போட்ட மருத்துவர் கிடையாது. உங்களுக்கு விலை அதிகமான மருந்துகளை பரிந்துரைக்க மாட்டார். அவர் மிகவும் அமைதியாக நீங்கள் தினமும் உணவு சாப்பிடும் தட்டுகள்ல அமைதியாக உட்கார்ந்திருப்பார். ஆனால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். அது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்முடைய பாரம்பரியம் மிக்க கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதிலிருந்து உங்களுடைய ஹார்ட்ட பாதுகாக்குது. உங்களுடைய கல்லீரலை சுத்தம் செய்து, முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதுல இருந்தும் உங்கள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பார்வைய கூர்மையாக்குது. இதுல ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவருக்கு ஒரு அங்கீகாரமே இதுவரைக்கும் கிடைச்சது கிடையாது. நம்மள்ல பல பேர் இன்னும் கூட உணவு சாப்பிடும்போது கருவேப்பிலை இருந்துச்சுன்னா, அத உடனே தூக்கி வெளியில போடக்கூடியவங்களா தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை ஒரு சாதாரண இலை மட்டும் கிடையாதுங்க. அது நம்முடைய உடல் நலத்திற்கு ஒரு பாதுகாவலன். அது ஒரு ஹீலர். நம்முடைய இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த கருவேப்பிலை. நீங்களும் இந்த சிறிய கருவேப்பிலைகள் ஒரு டாக்டர் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்யுது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டீங்கன்னா, டாக்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ கருவேப்பிலைகள் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, கருவேப்பிலையை உணவுல சேர்க்கறதே, அது உணவுக்கு ஒரு விதமான மணத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே சமயத்துல கொஞ்சம் ருசியும் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கருவேப்பிலைகளை சேர்க்கிறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மிகப்பெரிய தவறுங்க. இந்த சிறிய பச்சை நிற இலைகள்ல இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகளை உள்ளடக்கி கொடுத்திருக்கு. இந்த கருவேப்பிலையில வைட்டமின் ஏ இருக்கு, பி இருக்கு, இ இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல இரும்பு சத்தும் இருக்கு, கால்சியம் சத்தும் இருக்கு. இந்த கருவேப்பிலையில இருக்கிற ஸ்பெஷலான இயற்கையான கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக இது போராடுது. டாக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்தாலோ, சீக்கிரமாகவே உங்களுக்கு வயதான தோற்றம் ஏற்பட்டாலோ, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தாலோ, கேன்சர் வந்தால் கூட அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். கருவேப்பிலை இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எதிராக ஒரு சிப்பாயை போல போராடுது. நம்முடைய முன்னோர்கள் தினசரி அவங்களுடைய உணவுல இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டே வந்திருக்காங்கங்க. அவங்க சாம்பார் வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும், பொரியல், கூட்டு, கறி எது செஞ்சாலுமே இந்த கருவேப்பிலையை தினசரி வாழ்க்கையில அவங்க அதை ஒரு முக்கியமான ஒரு உணவாகவே பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆனா இன்றைய மக்கள் அதோட பயன்பாடை பத்தி முழுமையா தெரியாததுனால மட்டுமே அதை சாப்பாட்டுல பார்த்தா முதல்ல வெளியே தூக்கி போடுறாங்க. இதனால அந்த கருவேப்பிலையினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையுமே நம்ம இழக்கிறோம். சரி, இப்போ இந்த கருவேப்பிலையை சாப்பிடும்போது எந்தெந்த நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா சர்க்கரை வியாதி. இந்த கருவேப்பிலை இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்கிறது மூலமா சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே தினமும் ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை இலைகளை காலை நேரத்தில் வெறும் வயத்தில் நல்லா மென்று முழுங்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய சுகர் லெவல்ஸை இது ஸ்டடியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இப்போதுமே சுகர் பிரச்சனை இருக்கிற நிறைய பேர் இந்த சிறிய பழக்கத்தை கடைப்பிடிக்கிறதன் மூலமாக சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக அஜீரண கோளாறுகள். உங்களுக்கு கேஸ் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று வலி, லூஸ் மோஷன் இதெல்லாம் இருந்துச்சுனாவே இந்த கருவேப்பிலை ஒரு இயற்கையான மருந்தா செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வெளிவர்றதுக்கு உதவியா இருக்கு. இது உங்களுடைய செரிமான சக்தியை அதிகரிக்குதுங்க. உங்க வயிற்றுல இருக்கிற லைனிங் இருக்கு இல்லைங்களா, அதை சேதமடையாம இந்த கருவேப்பிலை பாதுகாக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு கல்லீரல்ல கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நிறைய பேர் மது அருந்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. ரொம்பவுமே எண்ணெய் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு வரவங்களுக்குமே கூட இந்த கல்லீரல் அதிக அளவில் பாதிப்படையுதுங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இது உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாதுங்க,
உங்க உடல்ல இருக்கிற நச்சு கழிவுகள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே வெளியேத்துறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப ஒரு அருமருந்து. அடுத்ததா இதயத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. கருவேப்பிலைகள நீங்க தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே, இது கெட்ட கொழுப்பான எல்டிஎல குறைக்குதுங்க. நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படாம கருவேப்பிலை பாதுகாக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ, இல்ல ஹார்ட் அட்டாக்கோ வராம உங்களுடைய இதயத்த இது பாதுகாக்குது. அடுத்ததா முடி கொட்டுற பிரச்சனை, சரும பிரச்சனைகள். கருவேப்பிலைகள நீங்க உணவுல அதிகமா சேர்த்துக்கும்போது, இது முடி கொட்டுற பிரச்சனைய முற்றிலுமே குறைக்குது. அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய முடிகளோட வேர்கள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே கருவேப்பிலை பலப்படுத்துது. சீக்கிரமாவே இளநரை வருது இல்லைங்களா? அந்த பிரச்சனைக்கும் இந்த கருவேப்பிலை உதவியா இருக்கு. உங்களுடைய முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகளோ, இல்ல முகத்துல இருக்கிற முகப்பருக்களோ, எந்த சரும பிரச்சனைகள் இருந்தாலுமே, உங்க முகத்துக்கு ஒரு இயற்கையான பொலிவ இது கொடுக்குது. அடுத்ததா கண்களுக்கு கருவேப்பிலை எப்படி பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலையில வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்குங்க. இது இந்த மாலை கண் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அது ஏற்படாம உங்களுடைய கண்கள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய பார்வைய கூர்மையாகவும், தெளிவாகவும் மாற்றுவதற்கு இந்த கருவேப்பிலை மிகவும் உதவியாக இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி. உங்க உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திக்கு கருவேப்பிலை எந்த விதத்துல உதவியா இருக்குன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை உங்களுடைய உடம்புல இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு எதிரா போராடுது. இதனால உங்க உடல்ல ஏற்படுற வீக்கங்கள் குறைக்கப்படுது. உடம்புல ஏதாவது புண்கள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா, அத சீக்கிரமாவே குணமடைய வைக்கிறதுல இந்த கருவேப்பிலையோட பங்கு மிகவும் அதிகமா இருக்கு. உங்கள் உடலுக்கு தொற்றுகள் எதுவும் ஏற்படாமலையும், உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா அதிலிருந்து நீங்க சீக்கிரமா குணமடையறதுக்கும் இது உதவியா இருக்கு. அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது வெயிட் கண்ட்ரோல். நீங்க ஒரு உணவ சாப்பிடும்போது, அந்த உணவுல இருக்கிற அத்தனை சத்துக்களையும் உங்களுடைய உடல் கிரகிச்சுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவியா இருக்கு. இதனால உங்க உடம்புல கொழுப்புக்கள் சேர்றது குறைக்கப்படுது. இயற்கையாவே உங்களுடைய உடல் பருமனாகாம பாதுகாக்கப்படுது. அடுத்ததா சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. கருவேப்பிலைய சாப்பிடுறது மூலமா கிட்னில உண்டாகிற ஸ்ட்ரெஸ் குறைக்கப்படுதுங்க. அதனால கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படாம இது பாதுகாக்குது. அடுத்த பிரச்சனை கேன்சர். சில ஆய்வுகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதோட வளர்ச்சிய இந்த கருவேப்பிலை தடுக்குது. முக்கியமா இந்த மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் இந்த பிரச்சனைகள் ஏற்படாம இந்த கருவேப்பிலை உங்கள பாதுகாக்குது. கருவேப்பிலை சாப்பிட்டா மட்டுமே கேன்சர் ஃபுல்லா சரியாயிடாதுங்க. ஆனா, உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா? அத குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்ததா இந்த ஆஸ்துமா, சளி, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. கருவேப்பிலையில இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? இது உங்களுடைய சுவாச குழாய்கள நல்லா விரிவடைய செய்யுது. சளி பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க, கருவேப்பிலைய நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாரி குடிச்சிட்டே வரலாங்க. அப்படி இல்லன்னா, நல்லா தண்ணீர கொதிக்க வச்சு, அதுல கருவேப்பிலைய போட்டுட்டு, அதுல ஆவி பிடிச்சுட்டே வந்தீங்கனாலும், உங்களுக்கு இந்த சளி, இருமல் பிரச்சனை தீரும். சரி, இப்போ எந்தெந்த வியாதிகளுக்கு கருவேப்பிலை உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த வியாதிகள் இருக்கிறவங்க எப்படி எப்படி இந்த கருவேப்பிலைய சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் 5, 6 கருவேப்பிலை இலைகள காலை நேரத்துல வெறும் வயிற்றுல நல்லா மென்று அத முழுங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அது நல்லது. இந்த இளநரை, அப்புறம் முடி கொட்டுறது, இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த கருவேப்பிலைய ஒரு பேஸ்ட்டா ஆக்கி, ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாங்க. அப்படி இல்லன்னா, அதுல ஒரு எண்ணெய் தயாரித்து கூட நீங்க முடியில தேய்ச்சுட்டே வரலாம். அஜீரண கோளாறு, அசிடிட்டி அந்த மாரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், கருவேப்பிலைய நல்லா கொதிக்க வச்சு, நம்ம எப்படி ஒரு கிரீன் டீயோ, இல்ல ஒரு பிளாக் டீயோ போட்டு குடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரியே போட்டு குடிச்சா நல்லது. இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே தினமுமே நீங்க சாப்பிடுற எல்லா உணவுகள்லயுமே அதிக அளவுல இந்த கருவேப்பிலைய சேர்த்து, அத வீணாக்காம சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலன் தரும். கல்லீரல நல்லா சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே,
மோர் இருக்கு இல்லைங்களா? நல்லா தண்ணியா இருக்கணுங்க மோரு. அது கூடவே இந்த கருவேப்பிலை இலைகள அதிக அளவுல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள எடுத்துக்கோங்க. நல்லா அது 2த்தையுமே மிக்ஸியில அரைச்சுட்டு, அத வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வாங்க. நம்ம தினமுமே இந்த கருவேப்பிலைய நிராகரிக்கிறோம். அத வெளியில எடுத்து வீசுறோம். ஆனா, அது உங்களுடைய உடல்ல நீங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு தங்கம் மாதிரிங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய நீங்க தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாவே, அது பெருமளவுல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கும். அதனால அடுத்த முறை உங்களுடைய உணவுல நீங்க கருவேப்பிலைய பார்த்தீங்கன்னா, அத தூக்கி போடாதீங்க. அத சாப்பிட ஆரம்பிங்க. அத சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த மாற்றத்த நீங்க கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு நல்லாவே அந்த மாற்றங்கள் தெரியும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது விலை அதிகம் கொடுத்து வாங்குற மருந்துகள்ல மட்டுமே கிடையாதுங்க. அது சில நேரங்கள்ல அதோட மதிப்பு தெரியாம நம்ம தூக்கி எறியிற பொருட்கள்ல கூட இருக்கலாம். அதுக்கு இந்த கருவேப்பிலை தாங்க ஒரு நல்ல உதாரணம். இன்றைக்கு கருவேப்பிலைகளால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லங்க. நீங்க இத பயன்படுத்தி பாருங்க. அதோடைய நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தினமும் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சாப்பிடும்போது, உங்களுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு காணொளி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவும் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இத நீங்க லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரியே, உங்களுடைய அன்பானவர்களுக்கோ, உற்றார்களுக்கோ, உறவினர்களுக்கோ, இல்ல உங்க நண்பர்களுக்கோ உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்று உங்கள நீங்களே ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும், தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமயும் இருக்கணும். நன்றி.